எக்கனாமிக்ஸ்லேருந்து 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு நூலின் ஆசிரியர்? ஆன்சர் பி, ஜே.எம். கின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாளித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர்? ஆன்சர் சி, ஆடம் ஸ்மித். நெக்ஸ்ட் கொஸ்டின், பணக் கொள்கையை அமல்படுத்துவது? ஆன்சர் சி, மத்திய வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர்? ஆன்சர் பி, ஜே.எம். கின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிடைப்பருமை இலக்கணத்தின் ஆசிரியர்? ஆன்சர் டி, லயன்ஸ் ராபின்ஸ். கிடைப்பெருமை இலக்கணம் அல்லது பற்றாக்குறை இலக்கணம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமநோக்கு வளைகோட்டின் அணுகுமுறையை அறிமுகப்படுத்தியவர்? ஆன்சர் டி, ஹிக்கிஸ் மற்றும் ஆலன். சமநோக்கு வளைகோடு என்பது ஒருவர் இரண்டு பொருட்களை பயன்படுத்தும் பொழுது இரண்டு பொருட்களையும் சம அளவு திருப்தி அடைவது சமநோக்கு வளைகோடு ஆகும். உதாரணத்திற்கு ஒருவர் டீ காஃபி இரண்டுமே குடிக்கிறார் அப்படின்னா இரண்டிலுமே முழு சம அளவு திருப்தி அடைவது தான் சமநோக்கு வளைகோடு என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர்? ஆன்சர் ஏ, ஆடம் ஸ்மித். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேவை விதி என்பது ஒரு பொருளுக்கு அதிகப்படியான தேவை இருக்கும் பொழுது? ஆன்சர் பி, பொருளின் விலை உயர்கிறது. ஒரு பொருளுக்கு அதிகப்படியான தேவை இருக்கும் பொழுது அந்த பொருளின் விலை உயர்கிறது என்பது தேவை விதி என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மின்சார உற்பத்தி எந்த பொருளாதார துறையின் கீழ் வருகிறது? ஆன்சர் பி, இரண்டாம் துறை. இரண்டாம் துறை என்பது மூலப்பொருட்களில் இருந்து வேறொரு பொருட்களை உற்பத்தி செய்தல் அல்லது கட்டமைத்தல் இரண்டாம் துறை என்று அழைக்கப்படுகிறது. முதன்மை துறை என்பது இயற்கை வளங்கள் பிரித்தெடுத்தல், அறுவடை செய்தல் ஆகியவை முதன்மை துறையாகும். உதாரணத்திற்கு விவசாயம், சுரங்கம், மீன்பிடித்தல் இவை முதன்மை துறையாகும். மூன்றாம் துறை என்பது சேவைத்துறை என்று அழைக்கப்படுகிறது. சில்லறை விற்பனை, பொழுதுபோக்கு, சுகாதாரம், கல்வி ஆகியவை மூன்றாம் துறையாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், லாபம் இதற்கான வெகுமதி ஆகும். ஆன்சர் டி, அமைப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.